ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு கப் கோதுமை மாவு வச்சு வாயில் வச்சதும் கரைஞ்சி போயிற மாதிரி நல்லா ஹெல்த்தியாக ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பரான ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்வீட்டை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் போட்டுக்கலாம். எந்த கப்பில் வெல்லத்தை அளக்குறீங்களோ அதே கப்லேயே எல்லா பொருட்களையும் அளந்துக்கோங்க. ஒரு கப் வெல்லத்துக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சரியாக அந்த கப்லேயே அளந்து சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுருங்க. இதில் பாகுபதம் நம்மளுக்கு எதுவும் அவசியம் இல்லை. வெல்லம் மட்டும் நல்லா கொதித்து கரைஞ்சி வந்தால் போதும். வெல்லம் நல்லா கரைஞ்சதும் அடுப்பு லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூட, 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக, அதாவது 1/3 கப் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா உருகினதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துருங்க. அது கூடவே 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கோதுமை மாவை நெய்யில் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுக்க வாசனை வரும், அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். அதே மாதிரி கோதுமை மாவு நல்லா வறுப்பட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் ஆகும் இதை நல்லா நம்ம வறுத்தெடுக்க. எந்த அளவுக்கு நீங்கள் கோதுமை மாவை நல்லா வறுத்தெடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்வீட்டோடைய டெக்ஸ்சரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 5-6 நிமிஷம் வறுத்துருக்கேன். மாவு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், முதல்ல இருந்ததை விட லைட்டாக கலர் மாறி இருக்கு பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். ரொம்பவும் மாவு கரிஞ்சும் போயிடக்கூடாது. அதனால் பொறுமையாக வறுத்துக்கோங்க. இப்போ வறுபட்டுருச்சு. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இதில் நம்ம கரைச்சி வச்சுருந்த வெள்ளைக்கரைசலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு பாதி அளவு வெள்ளைக்கரைசலை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு சேர்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயும் வச்சு சேர்த்திங்கன்னா கையில் ஆவி அடிக்கும். அதனால் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு பாதி அளவுக்கு வெள்ளைக்கரைசலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்க வெள்ளைக்கரைசலையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வெள்ளைக்கரைசலை கலக்கும்போது கட்டி இல்லாமல் நம்ம நல்லா கலந்து எடுக்க முடியும் ஈஸியாக. இப்போ நான் ஒரு 3/4 அளவுக்கு வெள்ளைக்கரைசலை சேர்த்துட்டேன். நீங்கள் 1 கப் கோதுமை மாவுக்கு 2 கப் அளவுக்கு வெள்ளைக்கரைசல் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவோ தண்ணியோ இல்லை கம்மியாகவோ தண்ணி வச்சிடாதீங்க. சரியாக 2 கப் தண்ணி வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க வெல்லத்தை. அப்போ உங்களுக்கு கரெக்டாக அந்த ஸ்வீட்டோடைய டெக்ஸ்சர் கரெக்டாக வரும். இப்போ மீதி இருக்க அந்த எல்லா வெள்ளைக்கரைசலையும் ஃபுல்லாக சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கோதுமை மாவை நம்ம ஏற்கனவே நல்ல நெய்யில் வறுத்துருக்கிறதுனால ஈஸியாக கட்டி விழுகாது. அதனால் நீங்கள் பயம் இல்லாமல் பொறுமையாக நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா நம்ம சேர்த்துருக்க அந்த வெள்ளை தண்ணி எல்லாத்தையுமே கோதுமை மாவு நல்லா இழுத்துட்டு பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா இதை கிளறி விடணும். ஸோ இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு அந்த வெள்ளை தண்ணி எல்லாத்தையுமே நல்லா மாவு இழுத்து வந்துருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டால் போதும். இந்த ஸ்வீட்டை செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தாங்க டைம் எடுத்துக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூட வாசனைக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் இல்லைன்னா ஒரு 2 ஏலக்காவை கூட நீங்கள் பிச்சு சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. இப்போ அதை நல்லா கலந்து விட்டாச்சு. பேனில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இப்போ நம்ம கடைசியாக ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு மொத்தமாக பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு நெய் தேவைப்படும். அதாவது 1 கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப் நெய், 1 கப் வெல்லம் இருந்தால் போதும். ரொம்ப ஈஸியாக நம்ம அந்த ஸ்வீட்டை ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வருது. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன கப்பில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண நட்ஸு சேர்த்துட்டு இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்வீட் எடுத்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சர்வ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கோதுமை மாவு ஸ்வீட் ஈஸியாக ரெடி ஆயிருச்சு. ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கோதுமை மாவு ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சூர்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.